ಸವಿ ಸವಿ ನೆನಪು. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து பெங்களூரில் வந்துட்டு ஒரு மேங்கோ மேளா அப்படின்னு ஒரு நடந்துன்னு இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு 90s கிட் நாஸ்டாலஜிக் கேம்ஸ் இதெல்லாம் வந்து 90s கிட் நம்ம யூஸ் பண்ண சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரி, இது 2 இடத்துக்கு போயிட்டு ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே நல்லா போணுச்சு. நானும் விளாக் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டேன். அப்புறமா தான் ஒரு தெரியுது, நம்மளோட வாய்ஸ் வந்து அங்கே சரியாக கேப்சர் ஆகலை. க்ரௌட் ஜாஸ்தி இருக்கிறதால நான் மைக் எடுத்துன்னு போகல. ஸோ அது மேனேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தாக்கா அந்த க்ரௌடில் வந்து நான் பேசுறது எதுவுமே வாய்ஸ் கேட்கல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, விஷுவலாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் போக முடியாத சில ஆட்கள் இருந்தீங்கன்னாக்கா, பெங்களூர் வரைக்கும் வந்து பார்க்க முடியாத சில ஆட்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் பேக்ரவுண்டில் என்னோடய வாய்ஸ் ஓவரில் நான் முக்கியமான இருக்கிற விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். மற்றபடி வீடியோ வந்து அதில் என்ன சவுண்ட் இருந்துச்சோ அதே சவுண்டோட நான் ஃபுல்லாக ஓட்ட போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடிக்கு நிறையா வீடியோ இந்த மாதிரி பெங்களூர் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் தேடி தேடி நான் உங்களுக்கு நான் வீடியோ போட முடியும். ஸோ இப்போ வீடியோவில் போயிடலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு, நான் எதுவும் சும்மா நில்லுக்கிறேன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லை, இங்கே வந்து பயங்கர ரஷ் இருந்துச்சு. க்யூவில் நில்லி தான் வாங்கின மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு ஐட்டம் வாங்கியிருந்தேன், மேங்கோ குனாஃபான்னு ஒரு ஐட்டம் வந்து அது சாப்பிட்றதுக்கோசம் தான் நான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த ஐட்டம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட நான் 1 ஹவர் க்யூவில் நில்லி இருக்கிறேன். இந்த ஒரு ஐட்டமும் மட்டும் இல்லை, இங்கே ஒரு மேங்கோ பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு கூட 1 ஹவரில் க்யூவில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. மாம்பழம் குனாஃபா அது சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தேன். பட் அது ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தி இருந்ததால் இங்கே அவக்காய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுருந்தாங்க. அதுலேயும் க்ரௌட் இருந்துச்சு. பட் அதனால் ஒரு 10 நிமிஷத்தில் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவக்காய் பிரியாணி போய் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். உண்மையாக சொல்ல போகிறேன், அவக்காய் பிரியாணி அப்படின்றது நான் ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். ஒன்றுமே இல்லை. ₹1 ஊறுகாய் பேக்கெட் மேங்கோ ஊறுகாய் வாங்கி அது நம்ம சோத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோமே, அவ்வளோதாங்க. இதுக்கு ₹100 கொடுத்து வாங்கியிருக்கிறோம். நீங்களே பாருங்கள், சுத்த வேஸ்ட்டு. ஆனால் ஒரு வாட்டி ஏன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லுவாங்க சில பேர். உண்மையிலே சொல்கிறேன், அது வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ தூரம் வந்து ட்ரை பண்ணணுன்ட்டு ஒன்றும் அவசியமே இல்லை. அடுத்து பேல்பூரி ஒன்று வாங்கியிருந்தோம். அதில் சில மேங்கோஸ் வந்து க்ரீன் மேங்கோ வந்து சில துருவி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு நிப்பட்டு மசாலா வாங்கியிருந்தோம். அதுலேயும் மேங்கோ, அதை க்ரீன் கலர் மேங்கோ வந்து கொஞ்சம் துருவி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். இது நார்மலாக இப்போ எல்லா பேல்பூரி பானிபூரி கடையிலையும் பண்ணுற ஒரு விஷயம் தான். இது ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியல. பட் ஆனால் இது எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ண மாதிரி இருக்குது. அங்கே போட்டுக்கிற ஐட்டம் பார்த்தீங்களா, ஜாக் ஃப்ரூட் கபாப்பு, இந்த மாதிரி சில பேருங்களால தான் நம்ம வந்து ஏமாந்து போகிறோம். ஆக்சுவலி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதுவுமே வந்து ₹100 கீழே இல்லவே இல்லை. இப்போ நம்ம அந்த பேல்பூரி நிப்பட் மசாலா சாப்பிட்டோம் இல்லையா, அதுதான் ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி. அது ஒன்று வந்து ₹60 விற்கிறாங்க. ஆக்சுவலி அது மற்ற இடத்துல விட இங்கே ஜாஸ்தி தான். பட் இங்கே அது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மேங்கோ ஜிலேபி, மேங்கோ ஜாமுன் அப்படின்னு சொல்லிட்டு வித்துன்னு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வாங்கி கூட சாப்பிடல. ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. நம்மளோட டார்கெட்டு அந்த மேங்கோ குனாஃபா ஒன்று சாப்பிடணுன்றது தான். ஸோ அதுக்கோசரம் அப்படியே வெயிட் பண்ணின்னு இருந்தோம். கிட்டத்தட்ட நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, சீரியஸாக சொல்கிறேன், 1 hour வெயிட் பண்ணியிருப்பேங்க. கஷ்டமாக இருக்குதுடா. ஒரு வழியாக ஏதோ ஃபைனலாக அந்த 1 hour கியூ தாண்டி வந்து நின்ட்டேங்க. இந்த குனாஃபா வாங்கி சாப்பிடலான்னு, மேங்கோ குனாஃபாவை. அதோட ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க. ப்ரிப்பரேஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் பரபரப்பாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சத்தியமாக இல்லை. பின்னாடி ஒரு 200 பேர் நின்றுருப்பாங்க. இவங்க வந்து 3 பேர் அவ்வளோ கூலாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சால் தான் என்னவாம். அது இல்லாத கொஞ்சம் எரிச்சலாக பேசுகிறாங்க. அவ்வளோ ஒன்றும் ஃப்ரெண்ட்லியாக ஒன்றும் பேசலை. அவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணுறாங்கன்றது கூட அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி நல்லா இல்லைங்க. அப்புறம் குனாஃபா வாங்கியிருந்தோம். அதுக்கு போகலாம். அதாவது முழு ரவுண்டாக குனாஃபா, ஃபுல் குனாஃபா வந்து ₹320. ஸோ அவ்வளோ வாங்கி நல்லா இல்லைனா என்ன பண்ணுறதுன்ட்டு நாங்கள் வந்து ஆஃப் தான் வாங்கியிருந்தோம். ஆஃப் வந்து ₹160. நீங்கள் பில் பார்த்தீங்கன்னா தெரியும், பில் காட்டியிருப்பேன் இதுலேயே. ₹160 ஆஃப் குனாஃபா. அதில் சில அதான் மேங்கோ மேலே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் சுகர் சிரப் கொடுத்துக்கிறாங்க. ஓவராலாக இதெல்லாம் எப்படி இருக்குதுன்றதோட இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க, சீக்கிரமாக கொடுக்குற மாதிரி. இது எதுவுமே இல்லாமல், ஒரு சிஸ்டமே இல்லாமல் அவங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு.
ஒரு வழியாக கடைசியாக 1 ஹவர் வெயிட் பண்ணி நம்மளோட குனாஃபாவை நம்ம வாங்கிட்டோம். இப்போ அந்த குனாஃபாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சத்தியமாக சொல்கிறேங்க, இது ஓப்பன் ரிவ்யூ. நான் வயித்தெரிச்சல சொல்ல, உண்மையிலே மனசார சொல்கிறேன் நான். ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா, மாம்பழம் சீசன்ன்றதால விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஒரு மேளா அப்படின்றாங்க. மேளானாக்கா ஒரு எக்ஸிபிஷன். இது வந்து மேங்கோ எக்ஸிபிஷன். அதில் வந்து சில மேங்கோலேருந்து தயாரிக்கிற ஃபுட்டுங்களெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு, விவசாயிங்களுக்கு அந்த மேங்கோவெல்லாம் சேல் பண்ணுறதுக்காக ஒரு வியாபாரம் மாதிரி இங்கே பண்ணினே இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சுது. இது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நீங்க பார்க்குற தகவலே இது வந்து 3 நாள் தான் இந்த எக்ஸிபிஷன் இருந்துச்சு. அது முடிஞ்சுச்சு. ஸோ இத முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸிபிஷன் போப்போறோம். அது 90ஸ் கிட்ஸு. ஸோ அங்க போய் பார்க்கலாம். உள்ள வந்த உடனே வந்து பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரெயின்ல வந்து சுத்துற மாரி கேம் இருந்துச்சு. ட்ராம்ப்லின் இருந்துச்சு. அப்புறமா அந்த சறுக்கு மரம் மாரி மேலேருந்து சறுக்குன்னு சறுக்கின்னு வர கேம் இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் முன்னாடி போன உடனே வந்து இந்த பலூன் ஷூட் பண்ற கேம் இருந்துச்சு கன்ல. அது வந்துட்டு சில ப்ரைஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆ மிஸ் பண்ணாம ஷூட் பண்ணாக்கா ஒரு டாய் ஒண்ணு குடுக்குற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய பக்கெட்ல வந்துட்டு 3 பால் போட்டாக்கா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா அந்த ஸ்டீல் கிளாஸ்லாம் வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க. 3 பால் குடுப்பாங்க. ஸோ அது 3 பால்ல கரெக்ட்டா எல்லா ஸ்டீல் கிளாஸும் நம்ம கீழ அவிய வச்சோம்னாக்கா, அதுக்கும் ஒரு ப்ரைஸ் நம்மளுக்கு இருக்கும். ஒரு கேமுக்கு வந்து ₹100 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் நல்ல ஒரு மெமோரீஸா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ பழைய ஃபீல் இருந்துச்சு. செகண்ட் ப்ரைஸ். ஸோ மக்களே, இப்போ இந்த வீடியோல என்னோட வாய்ஸ் ஓவர் வந்து நானு முழுக்க ஸ்டாப் பண்ண போறேன். இதுக்கு மேல வீடியோ வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓடும். அது எல்லாமே அங்க இருக்கிற வீடியோவ நான் எப்படி எடுத்துக்கிறனோ, லைவா சவுண்ட் அந்த சவுண்டோட தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு என்னோட வாய்ஸ் இருக்காது. ஸோ அங்க லைவ் சவுண்ட் என்ன ஆகுதோ, அந்த சவுண்டோடவே நான் இந்த வீடியோவ போடுறேன். ஸோ ஃபுல்லா பாருங்க. நெறைய இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பார்க்கறதுக்கு சில 90ஸ் மெமோரீஸ் நெறையா வரும். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 1 வந்து வாங்கிக்கலாரு. அதெல்லாம் நார்மலாக எல்லாத்தையும் இருந்துட்டு தான். வாங்க போல வா. இல்லை போகா. அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி கிடைக்கும்ப்பா? சாக்லேட்டு, மேங்கோ சாக்லேட்டு, ராஸ்க்கு, அது கல்ல வச்சுட்டு பாரு சுத்துறது.
ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು ಪಕ್ಕ. ಪಟ್ಟು ಸಾಬ್ರಿಯಾ ಮೇಲಲ್ಲ ಮೇಡಮ್, ಹುಬ್ಬಳ್ಳಿ ಸ್ಪೆಷಲ್ ಗಿರ್ಮಿ. ಕೊಡ್ತೀರಾ? ಮೆಹಂಗಾ பார்த்தாலும் மெங்கா மட்டும் பஞ்சம் இல்லை. புட்டிங்கு அங்கே ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து பால்கோவா கொடுத்துருந்தாங்க. பால்கோவா சாப்பிட்டோம். இந்த லெமன் ஜூஸு 70 ரூபாய். எங்களுக்கு அதெல்லாம் போட மாட்டேன். வாய்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குதுன்னு தானே அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் போடணுன்னாக்கா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ்.